அவர் வந்து என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டோம், 8% வந்துட்டோம், நம்ம இனிமேல் கட்சியை வந்து எல்லா பேரும் அதனால தான் மகாராஷ்டிரால போட்டிட்டாரு, கேரளால போய் போட்டிட்டாரு, மகாராஷ்டிரால போய் போட்டிட்டாரு, கேரளால போட்டிட்டாரு. இது நம்ம இந்த எலெக்ஷன் வந்துச்சுல, கார்பரேஷன் எலெக்ஷன் வந்துச்சு கேரளால, அவங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் சேர்ந்து போட்டிட்டாங்க. உங்களுக்கு தெரியல, காங்கிரஸ் விலகிட்டாங்க, இவரை சேர்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து அங்கங்க ஒரு கூட்டணி வச்சு போட்டிட்டாருன்னா அவர் நினைச்சாரு நம்ம பெருசா வளர்ந்துட்டோம், தேசிய கட்சி ஆயிட்டோம், நம்ம வந்து எல்லா இதுலயும் போட்டியில நம்ம பெருசா வளர்ந்துட்டோம்னா இப்ப கீழே உங்களை வளர்க்குற மாதிரி திமுக வளர்த்துக்கிட்டு கீழே உங்களுக்கு குழி தோண்டிட்டே இருக்கு திமுக. அதை இப்ப அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் மணி அடித்தவர் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி அந்த அலர்ட்டை கொடுத்தார். ஆஹா, இது இப்படியே வளர்ந்துட்டு போனா இவங்களே குடிப்பான். ஜோதிமணி இப்ப சொன்னாங்களே, சீட்டுகள் வந்து வெளிப்படைத்தன்மையில விற்கப்படுகிறதுன்றார். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்ல, உங்களால அதிகமாக சீட்டை கேட்டு பெற முடியவில்லை, சீட்டை வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிறது கஷ்டமா இருந்தா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுங்க, நக்கலா பதில் சொல்றாரு அவர். குலுங்கி அடியா அப்படின்றாரு. அப்ப உண்மையான காங்கிரஸ்காரர்கள் யாருன்ற அட்டவணைக்கு ராகுல் காந்தி உள்ள வந்துட்டார். இந்த வாட்டி பாருங்க, நீங்க நினைக்காதெல்லாம் சீட்டு கிடைக்கும். நான் நம்ம அடுத்த காணொலி கண்டிப்பா பேசுவோம், கண்டிப்பா சொல்றேன். இந்த வாட்டி காங்கிரஸ் லிஸ்ட் வரும் பாருங்க, நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க, யாருன்னே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த காங்கிரஸ் கட்சியில இருக்காருன்னா கூட அந்த கேண்டிடேட் உங்களுக்கு, அவருக்குலாம் இந்த வாட்டி சீட்டு கிடைக்கும் பாருங்க.